உலகத்துல மனுஷன் 3 காரியத்துக்கு தான் முட்டி மோதுதான். ஒண்ணு, எப்படியாவது காசு பணத்தை சம்பாதிச்சிடணும். 2வது, யாரு கையை காலை பிடிச்சாவது பேரும் புகழையும் வாங்கிடணும். 3வது, 100 வயசுக்கு வாழணும்னு கோயிலா அலையிறான். இது எல்லாமே நியாயமான ஆசைதாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, நீ ஒரு வசனத்தை மட்டும் கடைபிடிச்சு வாழ்ந்தால் போதுயா, இந்த 3 ஆசீர்வாதத்தையும் கொட்டுன்னு கொட்டுவேன்னு சொல்றாருங்க. அதுக்கு 2 புத்திமதி தாங்க. ஒண்ணு, கடவுளுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் தாழ்மையா நடந்து கொள்ளணும். என் சொந்த திறமையால வாழ்க்கையில முன்னேறணும்னு அந்த சொல்ல இருக்கக்கூடாது. மத்தவங்களை தாழ்மையா நினைக்கவும் கூடாது. மத்தவங்களை தாழ்மையா நினைக்கும் போது உங்களை அறியாமலே நீங்க பெருமைப்படுவீங்க. 2வது பாட்டு சொல்றேன், கவனமா கேளுங்க. கடவுளோட கண்கள் உலகத்தை பூரா இப்படி சுத்தி பாக்குதுங்க. அவர் உங்களையும் பாக்குறாருங்க. உங்க பாக்கெட்ல இருக்க 10 ரூபா உங்க வேர்வையால வந்ததா, அல்லது அடுத்தவ வேர்வையால வந்ததா, அல்லது அடுத்தவ ரத்தத்தால வந்ததா? இத முதல்ல யோசிங்க. இதாங்க தெய்வ பயம். இந்த 2ஐயும் நீங்க கடைபிடிச்சு வாழ்ந்தா போதுங்க. ஐஸ்வர்யம் உங்க காலடியில, பேரும் புகழும் உங்க காலடியில. 101 வயசு நீங்க வாழ்வீங்க. போனஸா மொச்ச பாக்கெட்டையும் தரேன்னு சொல்றாருங்க. உங்களுக்கு வேற என்னங்க வேணும்?